இயற்கையாகவே இந்த குங்குமம் வைக்கப்படலாமா வைக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவி வருகிறது. குங்குமம் வைப்பதால் என்ன நன்மை, குங்குமத்துல என்ன இருக்கு, இதுதான் கருத்து. குங்குமம் எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா, மஞ்சள், சுண்ணாம்பு, படிகாரம், இதை மூன்றும் நல்ல சுத்தமா கிரைண்டிங் பண்ணும் பொழுது அது சிவப்பு நிறமாக தோன்றுகிறது. இந்த மஞ்சளும் சுண்ணாம்பும் கூடவே இந்த படிகாரமும் சேர்ந்து இந்த நெற்றியில் வைக்கப்படும் பொழுது இங்க இருக்கக்கூடிய இந்த ஞானக்கண் அப்படிங்கிற ஒரு பவர் திறக்கப்படுகிறது. இந்த ஆக்னேயம் அப்படியே திறக்கப்படும். அந்த இடத்துல நம்ம கையை வச்சு அழுத்தும் பொழுதும் சரி, இந்த விட்டமின் டி அதிகமா நமக்கு கிடைக்கப்படுகிறது த்ரூ குங்குமம். யார் வீட்டுக்கு போனாலும் ஒரு மஞ்சள் குங்குமம் கொடுப்பார்கள். அதை வாங்கணும்னு நம்ம இந்த இடத்துல நெத்தியில இந்த புருவத்துக்கு நடுவில் வைப்போம். இயற்கையாகவே இந்த மஞ்சளும் சுண்ணாம்பும் அரைத்து நம்ம நெற்றியில் போடப்பட்டாவே தலைவலி, ஒற்றை தலைவலி குறையும், நல்ல தூக்கம் வரும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கின்றது. இதுல இந்த படிகாரம் சேர்ந்து நம்ம செய்யும் பொழுது கண் திருஷ்டி, ஓம்பல் குறையும் அப்படின்னு ஒரு கருத்து. அது மட்டும் இல்லாமல் இந்த விட்டமின் டி சஃபிஷியண்டா நம்ம கிடைச்சிட்டே இருக்கும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக யாரும் குங்குமம் வைக்க முற்படுவதில்லை. ஸ்டிக்கர் போட்டு வச்சுக்கிறாங்க. இந்த வைக்கிறதுனால அழகா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறாங்க. ஆனா நமக்கு இந்த உடம்புக்கு உண்டான பவர் கிடைப்பதில்லை. அதனால முடிஞ்ச வரைக்கும் நாம இந்த உடம்புக்கு பயன் அளிக்கக்கூடிய சில கருத்துக்களை மனதில் வைத்துக்கொண்டு நம்பிக்கை இருப்பின் நாம் செய்து பார்ப்போம்.